முதல்ல இந்த மோளம் அடிக்கிறத நிறுத்துங்க. ஐயா கடவுள் கொடுத்த தொழிலுங்க. கடவுள் கொடுத்த தொழிலுங்களா? பாத்தீங்களா ரெட்டமலை சீனிவாசன் இவங்களை எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்கன்னு. இத மட்டும் சொல்லுங்கயா, கடவுள் கருணையே வடிவானவர் வேற சொல்லி வச்சிருக்காங்க. கடவுள் கருணையே வடிவானவரா இருந்திருந்தா இங்க உங்களுக்கு நடக்கிற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்து பெரிய பூகம்பத்தை கொண்டு வந்து இந்த பூமியை அழிச்சிருப்பாருங்க. உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை தான். நீங்க எவனுக்கு தாழ்ந்தவன் இல்ல. குலத்தொழில் பண்றவங்கள அதை அப்படியே நிறுத்துங்க. இங்க வாங்க. சவரம் பண்றது, துணி துவைக்கிறது, மலம் அள்ளுறது, மோளம் அடிக்கிறதுன்னு மனுஷனுக்கு தேவையான எல்லா தொழிலையும் நீங்க தான் செய்யறீங்க. ஆனா உங்க தொழிலை வச்ச உங்களை எல்லாரும் கீழ் ஜாதிக்காரங்க சொல்றாங்க. அதனால உங்க ஜாதி தொழில இனிமே நீங்க எல்லாம் நிறுத்திருங்க. மேல் ஜாதிக்காரங்க அவங்கள சவரம் பண்ணிட்டு, துணி துவைக்கிட்டு, மலம் அள்ளிட்டு, அவங்க போனதுக்கு அவங்களே மோளம் அடிக்கிட்டு. அப்புறம் நாங்க எப்படியா பொழைக்கிறது? ஊர்ல முடியலன்னா பட்டணத்துக்கு போய் ஜாதி அடையாளமே தெரியாம பொழைக்க பாருங்க. அதுவும் முடியலன்னா மலேசியா, சிங்கப்பூர்னு ஓடி போய் நல்லபடியா முன்னேறிக்குங்க.